மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு திருமணம் என்ற நிகழ்வு. அந்த திருமணத்தை இன்றைக்கு இந்த சமுதாயம் எப்படி நடத்துகிறது? திருமணத்தை இஸ்லாம் சொன்னதை போல உலகத்தில் வேறு எந்த மதங்களும் எந்த சித்தாந்தங்களும் சொன்னதில்லை. இஸ்லாம் எல்லா விஷயத்திலையும் தலையிடுகிறது, எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகிறது. அதில் குறிப்பாக திருமணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அந்த வழிமுறையில் நபி வழி அடிப்படை இன்றைக்கு சமுதாயத்தில் திருமணத்தை அரங்கேற்றுகிறார்களா? திருமணம் என்று சொன்னால் ஆடம்பரமாக நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ஆலமன் நிக்காய் பரக்கத்தன் ஐஸருமோனா. திருமணம் என்பது குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் திருமணங்கள் எப்படி நடைபெறுகிறது? லட்சக்கணக்கான மக்களை அழைத்து திருமணத்தை நடத்துகிறார்கள், கோடிகளை கொட்டி திருமணத்தை நடத்துகிறார்கள். வெறும் பத்திரிகைக்காக வேண்டி, பார்த்துவிட்டு தூக்கி எறிகிற ஒரு பேப்பருக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கிலே பத்திரிகைகளை அடிக்கிறார்கள். இதுதான் நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறையா? இதைத்தான் நபி வழி என்று திருமணம் என்று சொல்லுகிறோமா? நபிகளார் ரத்தின சுருக்கமாக இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த திருமணத்தில் மணமக்களுக்காக தம்பதிகளுக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை நபிகளார் என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? சமுதாயத்தில் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறது? நபிகள் நாயகம் ரத்தின சுருக்கமாக இரண்டே வரிகளில் அற்புதமான ஒரு தம்பதிகளுக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துஆவை, பிரார்த்தனையை நபிகளார் கற்றுத்தந்தார்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனஹுமா ஃபீ கைர். இந்த இருவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக, மறைமுகமான அருளை பரக்கத்தை வழங்குவானாக, உங்கள் இருவரையும் அல்லாஹ் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக என்று நபிகளார் இந்த திருமணத்தில் ஓத வேண்டிய, தம்பதிகளுக்காக வேண்டி செய்ய வேண்டிய துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். சமுதாயத்தில் என்ன இருக்கிறது? இந்த துஆ சமுதாயத்தில் அடிக்கிற எல்லா பத்திரிகையிலும் இருக்கிறது. ஆனால் சபையில் என்ன இருக்கிறது? பெரிய துஆவை நீட்டி முழங்குகிறார்கள். ஆதம் ஹவ்வாவை போல இந்த தம்பதிகள் வாழ வேண்டும், யூசுப் ஜுலைகாவை போல இந்த தம்பதிகள் வாழ வேண்டும் என்று நபிகளார் காட்டித் தராத துஆவை திருமணத்திலே அரங்கேற்றுகிறார்கள். இப்படி திருமணம் என்றெடுத்துக் கொண்டால் அதிலே புதுமைகள், பித்அத்துகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்.